சாப்பிடலாம். மிளகு பூண்டு போட்டு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், காலிஃப்ளவர் பக்கோடா. ஹாய் வியூவர்ஸ், இந்த காலிஃப்ளவரை சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்லாம். கடையெல்லாம் போய் வாங்கி சாப்பிட்றத விட சாப்பாட்டுக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் இப்போ சாப்பாட்டுக்கு தான் இது செய்துட்டுருக்கேன். இப்போ சமையல் தெரியாதவங்க ஈஸியாக செய்கிறதுக்கு இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த அடுப்பில் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் கடுகு போட்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு பொரியட்டோன்னு சொல்லிட்டு கீரையை போட்டு வதக்கி உப்பு போட்டு தண்ணி வைக்கக்கூடாது, அந்த தண்ணியிலே வேவும் மூடி வச்சுருந்தேன். இப்போ வெந்துடுச்சு. மிளகு பூண்டு போட்டு கிளறி இறக்க போகிறேன். இப்போ நம்ம காலிஃப்ளவர் பக்கோடாவை பார்ப்போம். இந்த மாதிரி அடுப்பு சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் வேகணும். நான் இதை நல்லா வேக வச்சு செய்திருக்கேன். காலிஃப்ளவரை துண்டு துண்டாக அரிஞ்சு அந்த கிளக்கலையாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் அரிஞ்சு எடுத்து நல்லா கொதி தண்ணி வச்சு ஒரு கொதிக்கிட்டோன்னே எடுங்க. ஏன்னா பச்சையெல்லாம் செய்து சாப்பிடாதீங்க. இப்போலாம் ஃபுட் பாய்சன் வர்றதுனால வேக வச்சு சாப்பிடுங்க. அதனால் ஒன்றும் இல்லை, நல்ல ஜீரண சக்தியாகவும். அது மாதிரி ஒரு கொதித்த உடனே இறக்கி வச்சுடுங்க. வச்சு ஆறின பிறகு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு உப்பு, மிளகாத்தூள், மிளகு, ஜீரகம் பொடி, இதுக்கு பச்சரிசி மாவு 2 ஸ்பூனு, கடலை மாவு 3 ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா பெசரி, தண்ணியே விடக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணியிலையே பெசரி வச்சுட்டு போனோம். கொஞ்சம் நேரம் ஊறட்டன்னு வச்சுட்டு போனீங்கன்னா அது நல்லா இத்து வந்திருக்கும். அப்போ வேணுன்ற சும்மா ரவோண்டு தண்ணி தெளித்து கலரி வச்சிட்டோம்னா சூப்பராகிடும். கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கட்டும்னு இதில் கொஞ்சோண்டு கலருக்கு கேசரி பவுட்ரு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். நல்லா ஊறின பிறகு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வாரினீங்கன்னா செம்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் கடிச்சிக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் எந்த ஃபுட் அலர்ஜியும் வராது. இப்போ எதை சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகலை அப்படி இப்படின்னு ரொம்ப தொல்லைப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா வெந்த இதுவே காலிஃப்ளவரு உடம்புக்கு கெடுதி இல்லாமல் நல்லாயிருக்கும். இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கரம் மசாலா தூள் இருந்து போடுறவங்க போட்டுக்கலாம். மிளகு பூண்டு நுறுக்கி வச்சுருக்கோம், கீரைக்கு போடுறோம். இது மிளகு பூண்டு பொரியல் தான். இது சூப்பராக இருக்கும். சாத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு கலரி இறக்கிட்டோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி